இன்றைக்கி வந்து தக்காளி சாதத்துக்கு வேண்டிய தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி நான் ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் கூட எடுத்துருக்கேங்க நான். அப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன் நான். கருவேப்பிலை சும்மா ஒரு 4 இலை எடுத்திருக்கேன். தனியா பொடி காரப்பொடி 2 எடுத்திருக்கேன். தனியா பொடி ஒரு 1.5 டீஸ்பூன், காரப்பொடி ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கேங்க. இதில் தக்காளியை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிடலாங்க. ஏன்னா சில பேருக்கு அப்படியே வதக்கினா தூள் தூளாக இருக்கும். எங்கள் வீட்டில் பசங்க அரைச்சா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் தக்காளியை அரைச்சிட்றாங்க. கடாயி வச்சுட்டாங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். வேணும் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ கடாய் வாங்கி எண்ணெய் சுட்டுச்சுங்க. இப்போ கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளிச்சிடலாம். கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. ஆனால் வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வெங்காயமும் போட்டாங்க. லேசாக உப்பு போட்டு அதை வதங்க விட்டுடலாங்க. இது நம்ம டூரு எங்கேயாவெல்லாம் போகிறோம், எல்லாத்தையும் நம்ம காலையில் சீக்கிரமாக எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா சாதம் இட்லி எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். கையிலையும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க, கெட்டு போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி வச்ச தக்காளி பிடிக்கணும்னா அது போட்டுக்கலாம். இல்லைனா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு அதை நல்லா போட்டு கிண்டலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா. அப்படியே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாங்க. நான் அப்படி போட மறந்துட்டேன். நல்லா வாசனையாக இருக்கும். பொடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம், அவங்க விருப்பம். நான் போடலைங்க. அதெல்லாம் நல்லா கிட்டி ஆகட்டும். அப்படியே தண்ணி எல்லாம் வச்சு நல்லா கிட்டியாக வரும். வெயிட் பண்ணலாம். நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இனி கொஞ்சம் நான் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். டயட்டிங்கில் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் விட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஸ்டோர் பண்ணுறோன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா நல்லா நிற்கும். அப்புறம் கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் புளியோதரை பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். அதை ஐ கார்டில் கொடுக்குறேங்க நான். அதுவும் நம்ம வெளியூருக்குலாம் போகும்போது நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். முன்னாடியே பண்ணி வச்சிட்டா வேர்க்கடலை கூட இதில் போடலாம். நான் வாங்க மரத்துட்டு அந்த மாதிரி போடலை. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. பஹாலாபாத்து அது பால் கொஞ்சம் நிறைய தயிர் கொஞ்சமாக போட்டு அதை கூட கொண்டு போகலாம். ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் சாப்பிடணும்னு அவசியம் ஏற்படாது. அவ்வளோதாங்க, டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், அப்புறம் தயிர் சாதம், இல்லாட்டி வெறும் சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இட்லி, தோசை, உப்புமா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெளியூருக்கெல்லாம் போகிறோம், இல்லாட்டி சீக்கிரமாக வேறு எங்கேயாவது போகிறோன்னா முந்தின நாளே பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.